வெல்கம் பேக் டு ரதன் ருபி கப்பிள் சேனல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 2,200 இருக்கிற ரூமில் தான் நிற்கிறோம். இந்த கொஞ்சம் லீவ் படியால் நானும் ரூபினாவும் சந்தைக்கு போயிருந்தாங்களே என்ன சந்தைக்கு போய் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான மரக்கறிகள் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. நான் கேள்விப்பட்டதுலேருந்து ஒரு 2 நாள் தான் அந்த சந்தை திறக்கிறதா நான் அறிஞ்சிருக்கேன். சனி ஞாயிற்றுக்கிழமையில தான் அந்த சந்தை திறப்பினமாம். சரி, இப்போ நாங்கள் இந்த காணொலி எடுக்கிறதான பிரதான நோக்கம் நாங்கள் சந்தைக்கு போய் என்னென்ன பொருட்கள் நாங்கள் வேண்டினாங்கன்னு சொல்லித்தான் இந்த காணொலியில் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரி, இப்போ நாங்கள் உங்களுக்கு முதலாக சொல்லணும், நான் கீரை வேண்ட போனேன். எங்கள் அன்றாபுரத்தில் இருக்கிற கடைக்கு கீரை வேண்ட போனான். ஆனால் அங்கே எங்கட கீரை இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு கீரை ஒன்று சமைச்சேன். இது கீரைன்னு தான் சொன்னவன். இது பொன்னாங்கானி. இதா இது ஏதோ பொன்னாங்கானி வேற கீரை கிடந்தது எனக்கு தெரியல. இது பொன்னாங்கானி. இதே மாதிரி 2-3 கிடாக்காங்க, நிறைய கிடாக்கு. யாழ்ப்பாணத்தில் கீரைன்னு சொல்கிறது தான் சாதாரண ஒரு வட்டை இலையாக இருக்கும், அதை தான் நான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே கீரை அப்படி இல்லை, கீரையே இல்லை, இப்படியான இலையெல்லாம் இருக்குது பொன்னாங்கானியா. இதே மாதிரி வித்தியாசமான இலையெல்லாம் இருக்குது. அவைக்கு கீரையா இருக்கும் உங்களுக்கு தெரியாது. இப்போ அடுத்ததும் இன்னும் ஒன்று இருக்குது, அந்த பைத்தங்காய் மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க முருகனா. இதுதான் நீங்க பைத்தங்காய். இது பைத்தங்காய் மாதிரி தான் கிடக்குது. பைத்தங்காய் தான். ஆனால் இது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பைத்தங்காய் வேற, இது வேற. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. இது ஆனா பைத்தங்காய் தான், வேற கலரா எல்லாம் கிடக்குது. ஆனா பைத்தங்காய் தானா, பைத்தங்காய் அப்படிதான் சொல்லினோம். யாழ்ப்பாணத்தை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. பார்த்தீங்களா அப்படி இருக்குது. சமைச்சு பார்ப்போம், அதே டேஸ்ட் வேறு வரீங்கல. இப்படிதான் சமைக்க போறாங்க, அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க என்ன. அடுத்தது தக்காளி பழம், முருங்கங்காய் வேண்டாங்க. முருங்கங்காய் பொதுவாக எல்லா இடம் இருக்குத்தானே, நாங்களும் வேண்டினாங்க. இது 50 ரூபா. 50 ரூபா. 250 கிராம் 50 ரூபா. 50 ரூபாய் 100 ரூபாயா? 100 ரூபா. 250 கிராம் 100 ரூபா. அப்போ 1 கிலோ 400 ரூபா போகுது. என்னது? முருங்கங்க. தக்காளி பழம். மற்றது இந்த கறி மிளகு இது கலரா. மற்றது கொஞ்சம் கேரட் வேணாங்க. கேரட் 50 ரூபாய்க்கு வேணும். கேரட் 50 ரூபா. 1/2 கிலோவா? 250 கிராம். 250 கிராம். 250 கிராம் 50 ரூபா கேரட் வேண்டியிருக்கிறோம். சின்ன சின்ன கேரட் தான் நாங்கள் வேண்டியிருக்கிறோம். நாங்கள் ஏதாவது சம்பல் போடலாம்னு. மற்றது வெங்காயம் பண்ணுறது என்ன? வெங்காயம் பண்ணுறது ஞாபகப்படுத்திடு. வெங்காயம் பண்ண சொல்லி ஞாபகப்படுத்துது. சரி, வெங்காயம் தேவைதான். வெங்காயம் இல்லை ஒன்றும் இல்லை. வெங்காயம் ஏதாவது செய்வோம்மா. என்னோட வெங்காயம் சந்தை போய் வெங்காயத்தை கொண்டா வந்துட்டா. ஐயோ,
அதாவது பச்சை மிளகா இவ்வளோ மேராக பண்ணுவாங்க. பச்சை பச்சை மிளகாய் 100 கிராம் 50 ரூபா. பச்சை மிளகா வேண்டியது நீங்கள் மிளகாய் யோசிக்கலையே. வெங்காயம் நான் வெங்காயம் இருக்குன்னு யோசிச்சுட்டேன். நீங்கள் சொல்லல எனக்கு. சரி நீங்க கேட்டுக்கலாம். சரி பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள வேற என்ன இருக்கு? கறிமிளகாயும் இருக்கு. கறிமிளகாய் 50 ரூபா. கறிமிளகாய் எல்லாம் 50 100 ரூபா தான். இது வந்து சாதாரண சைஸ். இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. பொதுவாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மரக்கறிகள் இங்கே ஏற்றுமதி செய்யப்படுது, தமிழில் இங்கே ஏற்றுமதி செய்யப்படுது. அதேமாதிரி சில மரக்கறிகள் தமிழில் இருந்து தான் யாழ்ப்பாணத்துக்கு வருது. இப்போ கரெக்டாக இருக்கட்டும், வேறு ஏதோ வேறு எனக்கு கேள்விப்படணும். இந்த கோவா மாதிரி எல்லாம் தமிழில் இருந்து தான் யாழ்ப்பாணத்துக்கு ஏற்றுமதி ஆகுது. அதே மாதிரி சில மரக்கறிகள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வேறு ஒரு இடங்களுக்கு ஏற்றுமதி ஆகுது. ரைட். அடுத்தது தக்காளி. தக்காளி 50 ரூபா. 4 தக்காளி வாங்கியிருக்கேன். அதில் பழக்கையில் நான் கணக்கான பதத்தில் இருக்குது. 4 தக்காளி என்ன விலை? 50 ரூபா. எத்தனை கிராம்? 1/4 கிலோ. 1/4 கிலோ தக்காளி 50 ரூபா. தக்காளி எல்லாம் எத்தனை 1000க்கு இப்போ நான் காலம் எல்லாம் இருக்குது. இப்போ எல்லாம் மனைஞ்சிடுது. அடுத்தது வந்து இது என்னது? துபாய் பூசணிக்காய். ருமினா விரும்பி சாப்பிட்ற கறின்னு சொன்னால் துபாய் பூசணிக்காய். அப்போ அதுக்கு முன்பு வேண்டினாங்க 100 ரூபா. 100 ரூபா. ரைட். மற்றது வந்து நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், நாங்கள் சமைக்கிறதே வந்து ஒரு மண்ணெண்ணெய் அடுப்பு தான். மண்ணெண்ணெய்க்கு வரலான்னு சமைக்கிறோம் நாங்கள். அப்போ என்ன செய்ய நாங்கள் சொன்னால் பெட்ரோல் செட்டில் போய் மண்ணெண்ணெய் ஒரு 2 லிட்டர் மண்ணெண்ணெய் வேண்டியிருக்கிறோம். 350 ரூபா. 350 ரூபாய்க்கு வேண்டியிருக்கிறோம். ஆனால் 1 லிட்டர் தவிர 185 ரூபா. மண்ணெண்ணெய் 1 லிட்டர் 180. அப்போ ஏன் கூட காசு வேண்டிங்க? இல்லை 2 லிட்டர்னு சொன்னால் 185 370 ரூபா வேறு வேணும். 370 ரூபா தான் 2 லிட்டர். ஆனால் இதுக்கு மாத்திர அந்த கஷ்டமன்றபடியால் 350 ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் அடித்து விட்டுறேன். மற்றது நீங்கள் இங்கே போனீங்களா? இல்லை. நான் லவ்வர்ஸுக்கு போனேன். லவ்வர்ஸுக்கு போய் ஒரு போல் பேண்ட்ஸ் பண்ணினேன். லவ்வர்ஸ் போனதுக்கு நான் போனது என்ன பண்ணீங்க? போல் பேண்ட் 25 ரூபா. ஒரு போல் பேண்ட் 25 ரூபா. இல்லை மற்றது எண்ணெய் ஒன்று வேணும். எண்ணெய் கொண்டு அதால் எண்ணெய் வேண்டினேன். சரி இதுதான் நாங்கள் என்று என்னுடைய என்ன சொல்கிறது பர்ச்சேஸ் என்னென்னு சொல்கிறது வாங்கிய பொருட்கள் ஆங்கிலத்தில் இதுன்னு சொல்லி. மற்றது வந்து பஸ்ஸில் போய் வந்ததால எங்களுக்கு ஆட்டோ காசு மிச்சம். பஸ்ஸில் நாங்கள் போயிருந்தோம். முதல்ல நாங்கள் அங்கேருந்து இங்கே எங்கள்ட இடத்துக்கு வரும்போது 300 ரூபா அப்படி என்னைக்கு ஆட்டோ கொடுத்து வருது. இப்போ நாங்கள் பஸ்ஸிலே வந்திருந்தபடியே பிரச்சனை இல்லை. 60 ரூபாயோட முடிஞ்சுது. போகும்போது நடந்து தான் போனாங்க. சும்மா சுற்றி பார்த்துக்கிட்டு போவோம். எங்கே நடக்குது அப்படிங்க தானே நாங்களை பார்க்கலாம்னு சொல்லி போனாங்க. வரும்போது நாங்கள் பஸ்ஸில் வந்தாங்க. 60 ரூபா பரவாயில்லை. நாங்கள் கொஞ்சம் சமைச்சிருக்கிறோம், சமைக்க பழகி இருக்கிறோம். என்ன அந்த இதுக்கு போகிறோன்னு சொல்கிற ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறது? கடைகளுக்கு போகிறது சொல்கிறவ இல்லை, தமிழில் சொல்கிறவன். சரி ஆங்கிலத்தில் சொல்கிறவன் ஷாப்பிங். இன்றைய நாள் ஷாப்பிங் எங்களுடைய இது உலகம்தான். நாளைய நாள் என்ன செய்யப்படும்ன்றதை நாங்கள் நாளைக்கு உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறோம். நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுங்க. நறுவினா ரைட். இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருந்துன்ற மாதிரி கமெண்ட்ஸில் பண்ணுங்க. இப்படி வேறு யாராவது ஆந்திராபுரத்துக்கு நீங்கள் வந்திருந்து நீங்கள் இருந்தால் கூட கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஆந்திராபுரம் மார்க்கெட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆந்திராபுரத்துலேருந்து உங்களுக்கு ஏதாவது வேண்டி கொண்டு வரணும்னா சொல்லுங்க, வேண்டி கொண்டு வரோம். காசு தாங்க. பாய். சரி பாய்.